வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE அடுத்து யார் ரிட்டர்ன் வரப்போகிறோம், எப்போ ரிட்டர்ன் வரப்போகிறான்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களோட ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பால் ஹியூமன் ரிட்டர்ன். பால் ஹியூமன் எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, பால் ஹியூமனை வந்து ரிட்டர்னுக்கான பிளானை வந்து WWE உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கூட ரோமன் ரெயின்ஸ் பால் ஹியூமனுக்கு கால் ட்ரை பண்ணியிருப்பான், அந்த கால் போல. ஆனால் இருந்தாலும் பால் ஹியூமன் ரிட்டர்ன் வந்து அந்த இடத்துல ஸ்டோரி லைன் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பால் ஹியூமன் ரிட்டர்ன் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த சர்வீஸ் சீரியஸ்க்கு முன்னாடி அல்லது சர்வீஸ் சீரியஸ் பேப்பர் வியூ டயத்தில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. பால் ஹியூமன் வந்து ஒரு ட்விஸ்டோட வரலாம் இந்த சர்வீஸ் சீரியஸ் வார் கேமில் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. பால் ஹியூமனால கடைசி டயத்தில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ஜெயிக்க கூட வைக்கப்படலாம். இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனால பால் ஹியூமன் ரிட்டர்ன் இப்போ வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதனால தான் பால் ஹியூமனோட ரிட்டர்ன் வந்து இப்போ நெருக்கத்தில் இருக்கு. பால் ஹியூமன் ரிட்டர்ன் சர்வீஸ் சீரியஸ்ல உறுதிப்படப்பாகிறது. பால் ஹியூமனுக்கு அடுத்தபடியே யார் ரிட்டர்ன் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மேக்கர் ஃபீல்டில் சிஎம் பங்க் வந்து ஜெயிச்சிருவார். ஜெயிச்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பிரேக்கில் இருக்கிறார் இப்போ சிஎம் பங்க் வந்து ஜெயிச்ச சிஎம் பங்க் ரிட்டர்ன் வராதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்துட்டு WWE லைட்டாக சின்னதாக ஒரு பிரேக்கப் எடுத்திருக்கிறாரு. மீண்டும் வந்து அவர் ரிட்டர்ன் வரும்போது, ஏன்னா அந்த சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரீம் மேக்கர் மேட்ச் மிகப்பெரிய மேட்சாக இருந்துச்சு, பயங்கரமான மேட்சாக இருந்துச்சு. யாரும் இந்த அளவுக்கு மேட்ச் கொடுப்பாங்கன்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மேட்சாக நம்ம பார்த்தோம். அந்த மேட்ச்ல ஏற்பட்டதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட், உடம்புல அடிபட்டுச்சு. அதுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக சிஎம் பங்க் இப்போ ஒதுங்கி இருந்தாரு. சிஎம் பங்கும் மீண்டும் ரிட்டர்ன் வர போற. சிஎம் பங்க் எப்ப ரிட்டர்ன் வர போறான்னு கேட்டீங்கன்னா, அவரும் இந்த சர்வீஸ் சீரியஸ்ல ரிட்டர்ன் வரலான்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு அப்டேட் போயிட்டு இருக்கு. சர்வீஸ் சீரியஸ் பேப்பர் வியூல மேட்சுக்காக வர மாட்டாரு, சும்மா சாதாரணமா ஒரு சின்ன அப்டேட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஃபீடு. அடுத்த நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆர்டன் எப்போ ரிட்டர்ன் வர போறாரு? ஏன்னா ராண்டி ஆர்டன் வச்சு மிகப்பெரிய ஸ்டோரி லைன் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ராண்டி ஆர்டனுக்கு கெவின் ஓவன்ஸுக்கு நடந்த ஃபியூடில் ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணுவார். அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டனை அட்டாக் பண்ணி ராண்டி ஆர்டனுக்கு ஒரு மேட்சே வந்து நடக்காம, ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸுக்கு மேட்சே நடக்காம இந்த ஃபியூடில். ஆனால் இந்த ஃபியூடில் அடித்த அடியில் வந்து மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி அடித்த அடியில் ராண்டி ஆர்டனுக்கு இன்ஜுரி ஆகி ராண்டி ஆர்டன் கழுத்தில் வந்து இன்ஜுரி ஆன மாதிரி காமிச்சு WWE அந்த இடத்துல இருந்து ராண்டி ஆர்டனை கூட்டு போயிருப்பாங்க, வெளில கூட்டு போயிருப்பாங்க. அதனால ராண்டி ஆர்டன் எப்போ ரிட்டர்ன் வரப்போறாருன்ற மாதிரி இப்போ நிறைய பேருக்கு கேள்விகள் எழுந்திருக்கு. ராண்டி ஆர்டனை பொறுத்த வரைக்கும் எப்போ வரப்போறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கிடையாது. ராண்டி ஆர்டன் எப்போ வருவாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அடுத்து சர்வீஸ் சீரியஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கெவின் ஓவன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து தான் ராண்டி ஆர்டன் வருவார். மேபி ராயல் ரம்பிளுக்கு முன்னாடியா இருக்கலாம், இல்லை ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ டயத்தில் இருக்கலாம்ன்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சினாவோட ரிட்டர்ன் எப்போ இருக்க போகுது? ஏன்னா ஜான்சினா தன்னோட கேரியர் எண்டில் இருக்காரு. ரிட்டைர்மெண்ட்டோட பிளானுக்கான ஸ்டோரி லைனில் ஈடுபட போகிறாரு. ஏன்னா ஜான்சினா எப்போ சொல்லிட்டாரு தன்னோட ரிட்டைர்மெண்ட் பிளான் என்னன்றது, எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறான்ற மாதிரி. ஜான்சினாவோட ரிட்டைர்மெண்ட்டுக்கான பிளான் எல்லாம் முன்னாடியே டேட்டு சொல்லியிருக்காரு. அந்த பிளானுக்கான ஸ்டோரி லைனில் ஜான்சினா இன்னும் ஈடுபடல. அந்த ஜான்சினா எப்போ ஈடுபட போகிறாரு கேட்டிங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸில் WWE அடுத்த வருஷம் ஷோ பண்ண போகிறாங்க. அந்த ஷோவுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜான்சினாவை இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ரா ஷோவில் ஜான்சினா இருப்பார்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போற ராவ்ல வந்து ஜான்சினா இருக்க போறாருன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டு இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.